அண்மை செய்தி. பிரதமர் நரேந்திர மோடி சென்னையிலிருந்து தற்போது ஹெலிகாப்டர் மூலமாக கல்பாக்கம் சென்றிருக்கிறார். அங்கு ஈநுலை தொடக்க பணிகளை தொடங்கி வைக்கக்கூடிய நிலையில் அதற்காக தற்போது பிரதமர் நரேந்திர மோடி கல்பாக்கம் சென்றடைந்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து நந்தனத்தில் மாலை நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்ற இருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். அவரோடு பேசலாம். சுபாஷ், இப்ப இந்த ஒருநாள் பயணத்துல கல்பாக்கம் அணு உலைக்கு பிரதமர் தற்போது சென்றிருக்கிறார். விவரங்கள். பிரதமர் சென்னை விமான நிலையத்துக்கு வந்து அங்கே பாஜகவினர் மற்றும் அரசு சார்பாக அவருக்கு வரவேற்பு கொடுக்கப்பட்டு தற்போது அவர் ஹெலிகாப்டர் மூலமாக விமான நிலையத்திலிருந்து செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கத்தில் உள்ள அணுலை மையத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கே ஈநுலையில் உள்ள புதிய திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். அங்கே அவர் சுமார் அரை மணி நேரம் அந்த நிகழ்வை முடித்துக் கொண்டு மீண்டும் ஹெலிகாப்டர் மூலமாக அங்கிருந்து, அதாவது கல்பாக்கத்திலிருந்து சென்னை விமான நிலையம் வந்து அங்கிருந்து நேரடியாக இங்கே பாஜகவினுடைய பொதுக்கூட்டத்திற்கு வருகிறார். இந்த பொதுக்கூட்டத்தில் பாஜகவுடைய தற்போது கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள், பாஜகவின் மூத்த நிர்வாகிகள், கட்சியின் மாநில தலைவர் ஆகியோர் எல்லாம் இந்த மேடையில் பங்கேற்கிறார்கள். கடந்த முறை பல்லடத்தில் பிரதமர் பேசும்பொழுதும் திருநெல்வேலியில் பேசும்பொழுதும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக 5 நாட்கள் கழித்து தற்போது மீண்டும் தமிழகம் வருகிறார். அதுவும் குறிப்பாக சென்னைக்கு வந்திருக்கிறார். சென்னைக்கு வந்திருக்கக்கூடிய பிரதமர் இந்த கல்பாக்கத்தை முடித்துவிட்டு இந்த பொதுக்கூட்டத்தில் என்ன பேசப் போகிறார் என்ற எதிர்பார்ப்புடன் பாஜகவினரும் ஏராளமாக காத்திருக்கிறார்கள் நகரத்தில். அதே போல அந்த கல்பாக்கத்தில் வந்து பிரதமருடைய அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அந்த கல்பாக்கத்தில் அந்த ஈநுலை திட்டத்தை தொடங்கி வைக்க இருக்கிறார். நன்றி சுபாஷ். கூடுதல் விவரங்களுக்காக நாம் மீண்டும் இணையலாம்.